அமெரிக்காவில் சமீபத்தில் தான் தேர்தல் நடந்து முடிந்தது. ட்ரம்பின் கட்சி வெற்றியும் பெற்றது. ட்ரம்ப் தான் வருகின்ற ஜனவரி மாதம் அதிபராக பொறுப்பேற்பதாகவும் செய்திகள் சொல்கின்றன. அதுவரை பைடன் தான் அங்கே அதிபர். ஆனால் ட்ரம்ப் தற்போது சொல்வதும், ட்ரம்பை சுற்றி வருகின்ற அல்லது ட்ரம்பை பற்றி வருகின்ற செய்திகள் சொல்வதும், ட்ரம்பின் முதல் கையெழுத்து வரி சம்பந்தமானதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 25% வரியும், சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு தற்போது இருப்பதை விட 10% அதிகமான வரியும் இருக்கும் என்றும் கூறியுள்ளது. இது கனடாவின் முதுகெலும்பை உடைக்கும் நிலை ஏற்படும் என்றும், சீனாவிற்கு இது மூச்சு திணறலை கொண்டு வரும் என்றும் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதோடு விடவில்லை, ட்ரம்ப் என்ன செய்கிறார், இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கும் விலையை கூட்டுவேன் என்று மிரட்டுவதாகவும் சொல்கிறார்கள். இதனால் இந்தியாவிற்கு என்ன பாதிப்பு இருக்கிறது, இந்தியாவை பற்றி அவர் என்ன சொல்கிறார், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு ஏதாவது வரி பிரச்சனை இருக்கிறதா, இல்லை இந்தியாவிற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றித்தான் இந்த பதிவு பார்க்கிறது. வாருங்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியதாக பல செய்திகள் உண்டு. அதுபோல எந்த நாடு நம் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கிறதோ அந்த நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு அமெரிக்காவிலும் அதிக வரி விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் சில நாடுகளை இது சற்று அதிகமாகவே பாதிக்கும் என்றும், ஜனவரியில் பதவியேற்றால் இந்த வரி அதிகரிப்புகளுக்கான ஆவணங்களைத்தான் முதலில் ட்ரம்ப் கையெழுத்து போடுவார் என்றும் செய்திகள் சொல்கின்றன. கனடாவிற்கு 25% வரி கூட்டப்படும் என்றால், சீனாவிற்கு தற்போது இருப்பதை விட 10% கூட கூட்டப்படும் என்றும் சொல்கிறார்கள். நாட்டின் பொருளாதாரத்தை இது பாதிக்கும் என்றும் அமெரிக்காவின் பொருளாதார வல்லுநர்களையே இந்த கொள்கையை எதிர்த்தும் எச்சரிக்கையும் செய்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது அமெரிக்காவில் பணவீக்கத்தை அதிகரிக்கும், பொருளாதாரம் பாதிக்கும் என்றும் எச்சரிக்கிறார்கள். ட்ரம்ப் என்ன சொல்கிறார், இறக்குமதி செய்யும் பொருட்களின் விலையை கூட்டும் போது விலை அதிகரிக்கும். அப்போது மக்கள் அந்த பொருட்களை விட உள்நாட்டு மற்ற பொருட்களுக்கான வாய்ப்பை தேடும்போது நாம் உள்நாட்டில் உற்பத்தியை அதிகரித்து நம்மளுடைய பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதாவது உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதுதான் ட்ரம்பின் நோக்கம். அதாவது அது வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் கூட்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார். இதைத்தான் அவர் தேர்தல் பிரச்சாரங்களிலும் கூறினார். அதாவது இந்திய பிரதமர் எடுத்த முடிவையும், இந்தியாவில் இந்திய பிரதமர் நடைமுறைப்படுத்தும் செயல்களையும் கொள்கைகளையும் தான் ட்ரம்ப் அமெரிக்காவில் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். இது இந்தியாவில் இந்திய பிரதமர் செயல்படுத்துவது போல அமெரிக்காவில் இது செயல்படுத்துவது அவ்வளவு எளிதா என்றால் அங்கேதான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அதானது இது அவ்வளவு எளிதானது என்றோ அல்லது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் கொள்கை என்றோ கேட்டீர்களானால் அது ஒரு பெரிய சந்தேகம்தான். நம் நாட்டு பிரதமர் நம் நாட்டின் வளர்ச்சி குறித்து யோசித்து இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது ஏன் அந்த நாட்டில் உள்ள அதிபர் அதை பற்றி யோசித்து அப்படி ஒரு தீர்வை கொண்டு வரக்கூடாது என்ற கேள்வி எழும்பினால் பிரச்சனை இருக்கிறது. அதாவது அங்குள்ள கூலி உட்பட அதன் உற்பத்தி செலவு மிக மிக அதிகம் என்பதுதான். இந்தியா, சீனா போன்ற நாடுகளை ஒப்பிடும்போது அமெரிக்காவில் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் மிக மிக அதிகம். உதாரணமாக ஆப்பிள் போனை இன்று பெரும்பாலும் உற்பத்தி செய்வது சீனாவிலும் இந்தியாவிலும் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதலால் உங்களுக்கு அல்லது நமக்கு புதிய ஃப்ரெஷ் ஃபோன் கூட 75,000 துவங்கி பல லட்சக்கணக்கான விலைகளில் இன்று ஐபோன் கிடைக்கிறது. ஆனால் இதே போனை அமெரிக்காவில் நீங்கள் தயாரித்தீர்களானால் இது குறைந்தபட்சம் 2 லட்சத்திற்கு மேல்தான் ஆரம்ப விலையை தொடங்கும். அதாவது இப்போது 75,000 அல்லது 1 லட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற குறைந்தபட்ச விலை 2 லட்சத்தில் இருந்துதான் ஆரம்பமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக உற்பத்தி செலவு அதிகரிக்கும் போது பொருளின் விலை அதிகரிக்கும். பொருளின் விலை அதிகரிக்கும் போது மார்க்கெட்டில் எந்த பொருள் குறைந்த விலையில் கிடைக்கிறதோ அல்லது தங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கிலும் தங்கள் எதிர்பார்ப்பை ஓரளவேனும் பூர்த்தி செய்யும் நோக்கில் கிடைக்கிறதோ அதை நாடித்தான் மக்கள் போவார்கள். அப்போது இந்த பொருள் சர்வசாதாரணமாக தேங்கிவிடும் என்பதுதான் உண்மை. ஆனால் ட்ரம்ப் நினைப்பது பாரத பிரதமர் இந்தியாவில் செய்வது போல உள்நாட்டில் உற்பத்தி செய்து வேலைவாய்ப்பு, பணப்புழக்கம், பொருளாதாரம், தனிமனித வருமானம் என பலவற்றையும் வளர்ச்சிக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்று நினைக்கிறார். அதோடு இந்தியா முயற்சிப்பது போல பிற நாட்டை நம்பாமல் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாற வேண்டும் என்று இந்தியா பன்முனை முயற்சியில் இருப்பது போல அமெரிக்காவும் இனி பல நாடுகளை, அதாவது குறிப்பாக சீனா, மெக்சிகோ, கனடா போன்ற நாடுகளை நம்பி இருக்காமல் நாம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து நாம் தன்னிறைவு காண வேண்டும் என்பதிலும் மிக குறியாக இருக்கிறது. ஆனால் இதை அமெரிக்க நிறுவனங்களுக்கே அந்த அளவு எளிதாக முடியாது என்பது தெரியும் என்பதுதான். ட்ரம்பின் ஆசை நல்லதுதான், நோக்கமும் நல்லதுதான். ஆனால் இது அந்த அளவு நடைமுறை சாத்தியமா என்றால் அது அவ்வளவு எளிதான சாத்தியம் அல்ல. இந்தியா போல் நடைமுறை செய்வதற்கு அமெரிக்காவில் அவ்வளவு எளிதில் முடியாது. நடைமுறைப்படுத்தினால் உலக சந்தையில் அமெரிக்கா ரொம்பவே பின்தங்கி விடும் என்பது அமெரிக்க நிறுவனங்களுக்கே தெரியும். எனவே இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் நிற்கிறது. ஆனால் இதே நேரத்தில் இந்தியாவை அமெரிக்காவிற்கு பரிசீலிப்பதற்கு வாய்ப்பும் வசதியும் இருக்கிறது, அதற்கான கால அவகாசம் இருக்கிறது. அதை அமெரிக்கா செய்யுமா என்பதுதான் கேள்வி.
இந்தியாவை பற்றி ட்ரம்ப் இதுவரை ஒன்றும் சொல்லவில்லை என்றாலும் ட்ரம்ப் ஒரு தேசியவாதி. தன் நாட்டு நலனுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். நாளை எது வேண்டுமானாலும் அவர் தன் நாட்டுக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் நலம் சேர்க்கும் வகையில் எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் திடீரென்று அவர் கொண்டு வரலாம். அதனால் மற்ற நாடுகளோ மற்ற நாட்டு மக்களோ பாதிப்பார்களா என்ற எல்லாம் அவர் பார்ப்பது இல்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் தற்போதைய சூழ்நிலை தேடி பார்த்தால், தற்போதைய இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை பற்றி பார்த்தால் சற்று புரிந்துணர்தல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு புரிந்துணர்தல். சீனா, கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கான வரி அளவு இப்போது கூட்டியிருப்பதுடன் அந்த அளவு இல்லாமல் இந்தியாவின் பொருட்களுக்கான வரியை அப்படியே பழையபடி கொண்டு சென்றாலோ இல்லையேல் அந்த அளவு கூட்டாமல் இருந்தாலோ இந்தியாவின் பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில் அதிக டிமாண்ட் ஏற்படும், அதிக தேவை ஏற்படும். இது அமெரிக்க சந்தையை அதிக கவர்வதற்கும் ஆட்கொள்வதற்கும் ஆன வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் என்ன இருந்தாலும் அவ்வளவு எளிதெல்லாம் சீனாவை கடந்து செல்வதோ அல்லது சீனாவுக்கு போட்டியாக சென்று ஜெயிப்பதோ என்று அவ்வளவு எளிதாக இயலாது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. அதற்கு கால அவகாசங்கள் தேவை. சீனாவை போன்று மாஸ் ப்ரொடக்ஷன் அளவில், அதாவது பெரும அளவில் குறைந்த செலவில் பொருட்களை உற்பத்தி செய்யும் திறமையும் திறனும் சீனாவின் உள்ளது மிக ஆச்சரியப்படுகிற ஒரு விஷயம்தான். அதை ஜெயிப்பது என்பது சற்று கால அவகாசம் கட்டாயம் தேவைப்படும். இந்தியாவை விட சுமார் 10 வருடம் அனுபவம் முன்னேற்றத்தில் இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். 10 மடங்கு இன்று சீனாவிற்கு பல உற்பத்தி துறையில் அனுபவமும் திறமையும் இருக்கிறது. பொருட்களை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அவற்றை சந்தைப்படுத்துவது மட்டுமல்ல, உள்கட்டமைப்பு அந்த அளவு இருப்பதால் அவர்களுக்கு போக்குவரவு என்று பல வகைகளிலும் துறைமுகங்கள் வகைகளிலும் பல வகைகளில் அவர்கள் இந்தியாவை விட 10 வருட முன்னணியில் இருக்கிறார்கள் அல்லது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்தவரையில் இதை கண்ணை மூடிக்கொண்டு சொல்ல முடியும் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். நாம் இப்போது இருக்கும் வேகத்தை விட மடங்கு வேகமும் திறனும் கூட்டினால் தான் சீனாவை கடந்து செல்லவோ அல்லது சமமாகவோ செல்ல முடியும் என்பதும் இங்கு நாம் கவனிக்க வேண்டும். இந்தியாவின் ஏற்றுமதிக்கு அமெரிக்காவில் 2017 ட்ரம்ப் வந்தபோது அதிக வாய்ப்பும் இருந்தது, அதிகமாகவும் இருந்தது. ஆனால் பைடன் வந்தபோது இந்த வாய்ப்பு கொஞ்சம் சுருங்கியது. இப்போது மீண்டும் ட்ரம்ப் வரும்போது அந்த வாய்ப்பு இப்போது திருப்பி இந்தியாவிற்கு கிடைப்பதாகவே தோன்றுகிறது. கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு ஏன் அதிகம் வரி ட்ரம்ப் விதிக்கிறார் என்றால், அமெரிக்காவிலிருந்து இந்த நாடுகள் தங்கள் நாடுகளுக்குள் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக அமெரிக்கா பொருட்களுக்கு அங்கு விற்பனை பாதிக்கப்படுகிறது. எனவே இங்கே நீங்கள் இறக்குமதி செய்து விற்று லாபம் ஈட்டும் போது எங்கள் பொருட்களை அங்கே கொண்டு வந்து விற்கும் போதும் எங்களுக்கும் லாபம் கிடைக்க வேண்டும். இரு நாடுகள் வர்த்தகம் செய்யும் போது இரு நாடுகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ட்ரம்பின் பாலிசி. இந்த ட்ரம்பின் கொள்கைக்கு இந்த நாடுகள் முரண்படுவதால் தான் இப்போது இவர்களை வழிக்கு கொண்டு வருவதற்காக அதிகப்படுத்தி இருக்கிறார். அமெரிக்காவின் வருமானம் இதனால் பாதிப்பதாகவும் ட்ரம்ப் சுட்டி காட்டுகிறார். அதனால் ட்ரம்ப் இப்போது என்ன நினைக்கிறார்? இரு நாடுகளும் வர்த்தகத்தில் சம அளவிலான பலன் பெற வேண்டும் என்பதுதான். இந்தியா இங்கே இந்த வாய்ப்பை பயன்படுத்த முனைந்தால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வரிகளை இந்தியா குறைத்து கொடுக்க வேண்டிய நிலைமையும் நிர்பந்தமும் வரும். ஆனால் நல்ல ஒரு ஏற்றுமதி வர்த்தகத்தை இந்தியாவால் பெற முடியும் அமெரிக்காவில். ஏனென்றால் அமெரிக்காவின் தேவைக்கு ஏற்ப மற்ற நாடுகளில் உள்ள இறக்குமதியை குறைத்து இந்தியாவிடம் அந்த இறக்குமதி வாய்ப்பு அதிகம் கிடைக்குமானால் இந்தியாவுக்கு அது பெரும் வாய்ப்பாக அமையும். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு கொஞ்சம் வரி குறைத்து கொடுத்தாலும் அதனால் வரும் இழப்பை விட பன்மடங்கு லாபத்தை இங்கிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்து இந்தியாவால் சம்பாதிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக இதை பயன்படுத்துவது இந்தியாவிற்கு நல்லது. சீனா எப்போதும் எப்படி மற்ற நாடுகளின் சந்தைகளை கையகப்படுத்துகிறது, எதிர்பார்ப்பை சரியாக கணக்கிட்டு அவர்கள் விரும்புவது போல வசதிகள் இருக்கும், விலையும் மற்ற நாடுகளின் உற்பத்தியை விலையை விட மிக குறைவாகவும் இருக்கும். அதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அந்த பொருளில் சந்தையில் இருக்கின்ற உயர்தர பொருளில் உள்ள எல்லா வசதிகளும் இந்த பொருளில் இருப்பதுடன் விலையும் குறைவாக இருக்கும்போது மக்கள் அதை நாடி செல்கிறார்கள், அதை விரும்புகிறார்கள். அதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதில் உதாரணத்துக்கு நீங்கள் வேண்டுமானால் ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துக்கொள்ளலாம். அதிக விலையுள்ள ஒரு மொபைல் ஃபோன் இருக்கின்ற வசதிகள் எல்லாமே ஒரு சாதாரண மொபைல் ஃபோனிலும் கொண்டு வந்து அதை மிக அழகுற வடிவமைத்து அதை சந்தைப்படுத்தி தயாரித்து சந்தைப்படுத்தி அதில் லாபம் ஈட்டுகிறது என்பதுதான் சீனாவின் தந்திரம். இது ஒரு சாதாரணக்காரனுக்கு மிக அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலையில் அவனுக்கு அவனது வருமானத்திற்குட்பட்ட வகையில் ஒரு பொருளை வாங்குவதற்கு சீனா அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இங்கே மக்கள் தரத்தையோ அது நீண்ட நாள் உழைக்கும் என்ற நினைப்பையோ இங்கு பொருட்படுத்துவதில்லை. தற்கால தேவையும் ஆசையும் இங்கு சீனா நிறுவனங்களால் பூர்த்தி செய்யப்படுகிறது என்பதைத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். இதில் மொபைல் போன்களையே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும். நீண்ட நாள் உழைப்பு என்பதை விடவும் தற்கால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதா என்ற கேள்வியே மேலாக நிற்கும். தேவையை பூர்த்தி செய்கிறதா என்பதும் மிக முக்கியமாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். அதை சீனா நிறுவனங்கள் மிக சரியாகவும் செய்கிறது.
ஒரு காலத்தில் மொபைல் போன் துறையில் சாம்சங் கொடிகட்டி பறந்தது என்றால் அது மிகையல்ல. உலக அளவிலான அந்த ஸ்மார்ட் போன் சந்தையை எப்படி சாம்சங்கிடமிருந்து சீன நிறுவனங்கள் கையகப்படுத்தியது என்றால் மேற்சொன்ன தந்திரத்தால் தான் கையகப்படுத்தியது. அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகளிலும் சீனா இந்த தந்திரத்தை பயன்படுத்தித்தான் தங்களுக்கான சந்தையை உருவாக்கினார்கள். மற்ற நிறுவனங்களிலிருந்து அல்லது மற்ற பிராண்டுகளிலிருந்து தங்களுக்கான மார்க்கெட்டை பிடித்து கொண்டார்கள். இது அனைத்து நாடுகளிலும் சீனா செயல்படுத்தியது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. ஆக அமெரிக்கா உள்நாட்டு உற்பத்தி செய்தால் சீனாவை அடிப்பதோ சீனாவை மிஞ்சி மக்களை கவர்வது என்பதெல்லாம் அவ்வளவு எளிதான விஷயங்கள் அல்ல. அமெரிக்காவில் உற்பத்தி ஆகும் பொருட்களின் விலையும் பொருட்களுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசங்களை அது உருவாக்கும். எனவே சீனா பொருட்களை இங்கு கொண்டு விற்காதீர்கள் என்று அமெரிக்காவால் சீனா நிறுவனங்களுக்கோ சீன பொருட்களுக்கோ தடை விதிக்கவும் முடியாது. ஏனென்றால் உலக பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் மற்ற நாடுகளுக்கு வாய்ப்பு அளித்தாக வேண்டும். ஆக அதன் அடிப்படையில் சீன நிறுவனங்களுக்கு வரியை வேண்டுமானால் கூட்ட முடியுமே ஒழிய அதை ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்தவோ முடியாது. ஆக மாற்று வழி என்ன செய்ய வேண்டும்? அதற்கு வளர்ந்து கொண்டிருக்கும் இந்தியாவிற்கு அதற்கான வாய்ப்பை அளித்தால் இரு நாடுகளுக்கும் அது நல்லது. மனிதவளம் கொட்டி கிடக்கும் இந்தியாவில் திறமைக்கும் பஞ்சமில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாய்ப்புகள் வந்தால் இந்தியா அதை பயன்படுத்துவதற்கு தயாராகவும் இன்றைய சூழ்நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் இன்று உள்நாட்டு கட்டமைப்பிலிருந்து பல போக்குவரத்து வசதிகளானாலும் பல வகையிலும் இந்தியா தனதை சீர்திருத்தி கொண்டு தன்னை புதுப்பித்து கொண்டு முன்னேற துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். இளைஞர்களும் அதிகம் இருக்கிறார்கள், திறமைசாலிகளும் அதிகம் கொட்டி கிடக்கிறார்கள். ஆக இந்தியாவின் இந்த மனித வளத்தையும் திறனையும் சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்தி தற்போதைய நிலைகளை விட அமெரிக்காவிற்கு அதிகம் இதை பயன்படுத்த முடியும் என்பதுதான். எனவே அமெரிக்கா அதற்காக முன் வறுமையானால் இந்திய உற்பத்திகளுக்கு அதிக வாய்ப்புகள் அமெரிக்காவில் கிடைக்கும். மட்டுமல்ல, இந்திய திறமைசாலிகளுக்கும் அதிக வேலை வாய்ப்புகள் இந்தியாவிலேயே உருவாகும். எனவே இதை அமெரிக்கா பரிசீலிக்குமே ஆனால் இது இந்தியாவிற்கு பேருதவியாக இருக்கும். அமெரிக்கா இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வரி அதிகம் விதிக்கக்கூடாது என்பதுதான். வரி விதித்தால் தானாகவே அதன் விலை அதிகரித்துவிடும். சந்தையில் போட்டியை சமாளிப்பது மிகப்பெரிய கஷ்டமாகிவிடும். எனவே மற்ற சீனாவிற்கும் கனடாவிற்கும் மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு எல்லாம் அதிகரித்தது போல இந்தியாவை இதுவரை பேர் குறிப்பிடவில்லை என்பது போல அப்படியே விட்டுவிட்டால் இந்தியாவிற்கு அது ஒரு பேர் உதவியாக இருக்கும் என்பதோடு இந்தியாவிற்கு அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதியும் கிடைக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது எல்லாம் நடக்குமா என்றால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்புதான் தெரியும். ஏனென்றால் முதலில் சொன்னது போல ட்ரம்ப் எப்போதும் ஒரு தேசியவாதி, தன்னாட்டு மக்களின் நலனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் என்பதாலும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது.